ஹலோ வியூவர்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலோட டுடே எபிசோடில் என்ன மாதிரியான எதிர்பாராத விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம பாண்டியன் இருந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த நகையெல்லாம் கொடுத்தாச்சாப்பா, சரி எனக்கு கொஞ்சம் தண்ணி ரொம்ப தாகமாக இருக்குது கோமதி, கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வான்றாங்க. அதுக்குள்ளே மீனா போயிட்டு சொம்பில் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. ஆனால் மீனா கொடுத்ததுனால பாண்டியன் வாங்க மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தங்கமயில் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அதை வாங்கி குடிச்சிடுறாங்க. எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க, ரொம்ப ஃபீல் பண்ணி. அதுக்கப்புறம் கோமதியோட தம்பி ஒரு மாதிரி தலையிறக்கி ஏறுற மாதிரி பண்ணுறாரு. அதனால் தங்கமயில் என்னங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் எந்திரிச்சு போயிட்டாரு. ராஜியும் மீனா ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அங்கே நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்னமோ நடக்குதுடா இந்த வீட்டில், என்னன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் நைட்டு மீனா ரொம்ப ஃபீல் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பேசணும்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் பேசணுன்றாங்க. என்கிட்ட நீ என்ன பேச போகிற, எனக்கு உங்ககிட்ட எதுவும் பேசுறதுக்கு இல்லை, எனக்கு தூக்கம் வருது, டயர்டாக இருக்குது, கொஞ்சம் விட்றியான்றாங்க. என்ன நீங்கள் நான் எது பேச வந்தாலும் அவாய்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. நீ பண்ண வேலைக்கு நான் என்ன பண்ண முடியும் மீனா, பார்த்தல அப்பா உங்க மேலே எவ்வளோ கோவமாக இருக்காருன்னு சொல்லிட்டு அப்படின்றாங்க. நான் சொல்ல வரதை நீங்கள் யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கல்ல, நான் தான் தப்பு பண்ணிட்டேன்ல இந்த வீட்டில் அப்படின்றாங்க. நீ தான் தப்பு பண்ணிட்ட, இப்போ சொல்கிறது முன்னே சொல்லியிருக்கலாம்ல மீனா, ஏன் அப்படி பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோமா கத்துறாங்க. ஏன் என்னை கெஞ்சி விட்டீங்களா, உன்னை நான் கெஞ்சி சொல்லவே இல்லை, உன் பாட்டுக்கு உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் அப்படின்றாங்க செந்திலேருந்து ஒரு பக்கம். அதனால் கோமா வெளியே போயிட்டு படுத்துக்கிறாங்க. செந்தில இன்னொரு பக்கம் ராட்சி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கதிர்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கதிரும் அவங்க பாட்டுக்கு தலகாணியை பெட்ஷீட் எடுக்கிறாங்க. என்ன நீங்கள் எதுக்கு வெளியே போகிறீங்க, இப்போ தலகாணி எதுக்கு எடுக்கிறீங்கன்றாங்க. என்ன உனக்கு பிரச்சனை, நான் சொன்னேன் உங்ககிட்ட கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு, நான் வீட்டுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வேலைக்கு போகிறேன், சரியா, தேவையில்லாத வேலையை நீ பண்ணிகிட்ருக்க, முன்னே எதுக்கு நான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நானும் யாரும் பார்த்துக்க வேணாம்னு நினச்சி தான் நானும் வேலைக்கு போனேன். எதுக்கு நீங்கள் இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல, கல்யாணம் நடந்து போச்சு, இனிமேல் நம்ம வாழ்க்கை பார்க்கணும்லன்றாங்க. எனக்கு உங்க கூட பேசுறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை, தயவு செஞ்சு என்ன விடுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிட்டு படுத்துக்கிறாங்க வெளியில் போயிட்டு. அதுக்கப்புறம் ராட்சியும் மீனா வெளியே ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அக்கா இப்படி ஆயிடுச்சு, ஆனால் யாருமே நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்கல்லக்கா, யாரும் நம்மக்கிட்ட முகம் கொடுத்தே பேச மாட்டேங்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குக்கா, என்னால் எல்லாமே ஏனால தானே அப்படின்றாங்க. சரி விடு ராட்சி, நானும் அவர்கிட்ட எவ்வளவோ பேசி பார்த்தேன், நான் எல்லாருக்கிட்டேயும் மாற்றி பேசிகிட்டு இருக்கிறது தான் எனக்கு நாள் ஃபுல்லாக போகும், ஆனால் இப்போ யாருமே என்கிட்ட பேசுறதுனால ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது ராஜி அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. அதை அவங்களோட மாமியார் கேட்டுட்டு சரி வா நம்ம போயிட்டு என்னோடய ரூமில் தூங்கிக்கலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கோமதி அவங்களோட பசங்க எங்கே படுத்துட்ருக்காங்கன்னு சொல்லி பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் தங்கமயில் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அத்தை பேங்க்கில் வச்சுச்சுமான்றாங்க, கருகி போச்சுமா லைட்டாக நகையெல்லாம்ன்றாங்க. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக கேட்குறாங்க. ஆமாம்மா எப்படியாவது எடுத்துலான்னு பார்த்தா, ஆனால் திருடன் எடுத்துகிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு பேங்க்கில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்கம்மான்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ராஜியும் அந்த மீனா பண்ண வேலையினால மாமா ரொம்ப கோவத்தில் இருக்காருமா, அதனால என்ன பேசுனே தெரியாமல், ஏண்டி உனக்கு எதுவுமே தெரியாதா, எப்படியாவது அந்த நகையை எடுத்து வைக்க வேண்டியதானே, எல்லாம் என்னோடய சுச்சுவேஷன் தான்மா தெரியும் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ரொம்ப ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குமா, மாமா அவங்க 2 பேர் மேலே கோவமாக இருக்காரு, இப்போ தான் எனக்கு நல்லா சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக சரவணன் வந்துடுறாரு. என்ன தங்கமயிலே யாரை பற்றி பேசிகிட்டு இருந்தே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, மீனாவும் ராஜியும் பேசி கோவமாக இருக்காருல்ல மாமா, அதை பற்றி பேசிகிட்டு இருந்தேன், மன்னிக்க மாட்டார்ல, அது அவளோட விருப்பம், நீ எதை பற்றி ஃபீல் பண்ணாத விடு அப்படின்றாங்க. இதோட எபிசோட முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.